ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, தொடர்ந்து என்னை நிராகரித்து கொண்டே இருக்கின்றாய். என்றாவது நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே. உன் துணையை இன்றே இப்பொழுதே மறந்துவிடு. அவர் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை நீ தைரியமாக எடு. எதற்காக அப்பா இப்படி சொல்கின்றீர்கள்? அவரே என் உயிர் என்றும் உலகம் என்றும் நான் நினைத்து கொண்டிருக்கையில் இப்படி ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரலாமா என்று கேட்கின்றாய். அனைத்திற்கும் காரணம் இருக்கின்றது தங்கமே. காரணம் இல்லாமல் நான் எப்பொழுதும் பேசுவதில்லை. நீ யாரை அளவு கடந்து நேசிக்கின்றாயோ, யார் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கின்றாயோ, இவர்தான் என் உயிர், இவர்தான் என் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த அன்பு உன்னை ஏமாற்றுகின்றது தங்கமே. ஆனால் இது கூட புரியாமல் நாளுக்கு நாள் அவர்கள் மீது அன்பை அதிகமாக நீ கொட்டி தீர்க்கின்றாய். உன்னுடைய அன்பை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள். உன்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் இது நடக்கவில்லை. உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரால் மட்டுமே இந்த விஷயம் நடக்கின்றது. உன்னுடைய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படுகின்றது. அதில் முக்கியமானவர் உன் துணையும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து விட்டாய். தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்து விட்டதாக நினைத்தது உன்னுடைய துணையை பார்த்த பின்புதான். ஆனால் இப்பொழுது அவரே உன்னை ஏமாற்றுகின்றார். இனிமேல் என்னை நோக்கி எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்பா என்று என்னிடம் அனுதினமும் வேண்டினாய். நானும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, எந்தவித சோதனைக்குட்படுத்தவும் கூடாது என்று நினைத்தால் கூட நீயாக சென்று அன்பு என்ற பெயரில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றாய். அதில் உன்னை எச்சரிக்கை செய்வதற்காகவே இப்பதிவை உன் கண்களில் படும்படியும் செய்திருக்கின்றேன். யாராவது ஒருவர் மீது நீ அன்பு செலுத்தினால் அதே அன்பு அவர்களும் செலுத்த வேண்டும், அதே அன்புடன் அவர்களும் இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளை முதலில் குறைத்துக்கொள். உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரையும் நம்பு, அனைவரின் மீதும் அன்பு வை. ஆனால் கண்மூடித்தனமான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண்ணீர் சிந்தத்தான் செய்யும், ஏமாற்றத்தான் செய்யும். நீ தவறு செய்தால் உன்னை தட்டி கேட்பவர்களை கூட நம்பிவிடு. அவர்கள் உன் மீது நிஜமான அன்பு உடையவர்கள். அதை நீ நம்பிக்கொள்ள வேண்டாம். அவர்களின் மீது அன்பு கொள்ளலாம். ஆனால் நீ நேசிக்கும் உறவு உன்னிடம் உண்மையாக இல்லை, உன்னை ஏமாற்றுகின்றது. நீ தவறு என்று தெரிந்தால் கூட அதை தட்டி கேட்கவில்லை. ஏதாவது செய், உன் இஷ்டம் என்று உன் இஷ்டப்படியே விட்டு விடுகின்றது. அவர் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உன்னை ஏமாற்றுவது கூட என் பிள்ளையான உனக்கு புரியாத அளவிற்கு வெகுளித்தனமாக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றாய். போதும், உன் துணையை மறந்துவிடு. அவரை உடனடியாக விலகிவிடு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் அப்பா நான் காரணத்தோடு சொல்கின்றேன். உனக்கெரு ஒரு வாழ்க்கை உள்ளது. அதில் உன்னை சுற்றி பல உண்மையான உறவுகளை நான் உன்னிடத்தில் வர செய்கின்றேன். அவர்களுடன் நீ சந்தோஷமாக வாழ்வாய். இப்பொழுது இருக்கும் உறவு பொய்யான உறவு. புரிந்து கொள். சில சோதனைகளை நான் உனக்கு காட்டுகின்றேன். அதன் மூலமாவது புரிந்து கொண்டு விலகி வந்துவிடு. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!